अहोबिलेगारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्याः समालिङ्गितवामभागं लक्ष्मीन्द्रसिंहं शरणं प्रपद्ये. நமஸ்தபாயை. இன்றைய தினம் சான்ஸ்கிரிட் ஃபார் பிகினர்ஸுடைய கிளாஸ் நம்பர் 20ல இருந்துருக்கோம். சென்ற வகுப்புல நம்ம இந்த சம்ஸ்கிருத பாலாதர்ஷத்துல இருக்கக்கூடிய 17th லெசனை பார்த்து முடிச்சிருக்கோம். சோஃபா சப்ததசா பாடகா சொல்லக்கூடிய அந்த பாடத்தை பார்த்தோம். அதனுடைய தலைப்பு என்னவா இருந்தது? டைட்டில்னாக்கா சீர்ஷகம் வித்யாலயா அப்படிங்கிறத நம்ம அதை பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் நம்ம 18th லெசன், அந்த சம்ஸ்கிருத பாலாதர்ஷத்தினுடைய 18th லெசனாக இருக்கக்கூடிய அஷ்டாதசா பாடகா, அதனுடைய டைட்டில் கிரீடா அப்படின்னு கொடுத்துருக்கா. கிரீடானா விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்புல அதுல இருக்கக்கூடிய சம்ஸ்கிருத வாக்கியங்களை நாம படிச்சு அபியாசம் பண்ண போறோம். அதற்கு முன்னாடி ஒரு சுபாஷிதம், ஒரு ஸ்லோகத்தை பார்த்துட்டு தான் நம்ம பாடங்களை தொடங்கிட்டு இருக்கோம். அந்த ரீதியில இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம் பாருங்கோ. அயம் நிஜா பரோவேதி கணனா லகுச்சேதசாம் உதார சரிதானாம் து வசுதைவ குடும்பகம். வசுதைவ குடும்பகம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான வாக்கியம். இந்த ஜி தமிழ், ஜி திரை அப்படிங்கிற அந்த ஜி சேனலுடைய ஸ்லோகனே இதான், வசுதைவ குடும்பகம் அப்படிங்கிறது தான் வச்சிருப்பான். அயம் நிஜா பரோவேதி கணனா லகு சேதசாம் உதார சரிதானாம் து வசுதைவ குடும்பகம். தாத்பரியம் என்னன்னு பார்த்தேன்னாக்கா, அயம் நிஜா பரோவேதி, அயம் நிஜா பரோவேதி. ஒரே 1 செகண்ட் ப்ளீஸ், அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ஒரே செகண்ட். சாரி, கொஞ்சம் பவர் கட் ஆகி வந்தது, மாத்திட்டேன். அயம் நிஜா பரோவேதி கணனா லகு சேதசாம் உதார சரிதானாம் து வசுதைவ குடும்பகம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தேன்னாக்கா, இப்போ பொதுவாகவே நமக்கு என்ன ஒரு சுபாவம் இருக்குனாக்கா, நமக்குன்னா நமக்கு இல்ல, லோகத்துல இருக்க மனுஷாளுக்கு, அதாவது ஒரு பர்டிகுலர் பர்சன் இவன் நம்மளை தன்னை சேர்ந்தவன் அல்லது அந்நிய மனுஷன் அப்படிங்கிற ஒரு குறுகிய எண்ணம் இருக்கும் இல்லையா? பொதுவாகவே மக்கள் கிட்ட என்ன இருக்குனாக்கா, இவன் தன்னை சேர்ந்தவன், இவன் நம்மளை சேர்ந்தவன் இல்லை, அந்நிய மனிதன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சுபாவமானது நிறைய பேர் மனசுல எண்ணமானது இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய எண்ணத்தை உடையவர்கள் நிறைய பேர் இருப்பார் லோகத்துல. ஆனா இந்த உலகமே நமது, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மை சேர்ந்தவர்கள், இந்த உலகமே நமது குடும்பம் என்கிற அந்த விசாலமான மனம் இல்லையா, யார்கிட்டலாம் இருக்கோ அதுதான் உயர்ந்த எண்ணமா. எண்ணம் எப்படி இருக்கணும்னாக்கா, அதாவது இந்த லோகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே என்னன்னாக்கா, நமக்கு பிடிச்சவா பிடிக்காதவா அப்படிலாம் இல்லாம, இந்த பார்ஷியாலிட்டிலாம் பார்க்காம, இந்த உலகமே நம் குடும்பம், அதான் உதார சரிதாம். உதார சரிதானாம்னா என்னன்னாக்கா, அந்த உதாரமான குணம், விஷாலமான மனம். உதார சரிதானா விஷாலமான மனம் உடையவர்களின் எண்ணம் இருக்கு இல்லையா, அப்படி இருந்ததுன்னா அது வசுதைவ குடும்பகம். நம்ம சொல்லும் யாதும் ஊரே யாவரும் கேளீர், ரொம்ப ஃபேமஸான வாக்கியம் அது. கலியன் பூங்குன்றனார் அவருடைய வாக்கியம் அது, யாதும் ஊரே யாவரும் கேளீர் இல்லையா? எல்லாமே நம்மளுடையதுதான், இந்த பிரபஞ்சமே இது என்னுடையது, அது அவனுடையது அப்படிங்கலாம் பார்க்காம உதார சரிதானம். அயம் நிஜா பரோவேதி கணனா லகுச்சேதசாம். இப்போ இந்த குறுகிய மனப்பான்மை உடைய என்ன பண்ணுவானாக்கா, பிரிச்சு பாப்பா. அயம் நிஜா பரோவேதி, அயம் நிஜா பரோவேதி, பரஹா வா இதி. பரஹனா அந்நியனா, இல்ல நிஜமாவே நமக்கு இவன் ரொம்ப நெருங்கியவனா, இல்ல பரஹா அந்நியனா அப்படிங்கிற கணனா லகுச்சேதசாம். அவர்கள்லாம்
அந்த மாதிரி எண்ணக்கூடியவர்கள், கணனானா எண்ணக்கூடியவர்கள், லகுச்சேதசாம் குறுகிய மனப்பான்மை உடையவர்கள். இந்த பரந்த மனசு அப்படிங்கிறது அவகிட்ட கிடையாது. யார்கிட்ட இருக்கும்? உதார சரிதானாந்து தான் வசுதெய்வ குடும்பகம் அப்படிங்கிறது இருக்கும். எல்லாமே நம்மளுடைய நமக்கு நம்மளுடைய குடும்பம் தான், இந்த உலகமே நமது குடும்பம் தான் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்குல்ல, விசாலமான மனம் உடையவர்களுடைய எண்ணமா அப்படி இருக்குமா இல்லையா? அது உலகமே அவதான் அப்படி நினைப்பான். குறுகிய எண்ணம் உடையவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, இவன் தன்னை சேர்ந்தவன் இல்ல, அந்நிய மனிதன், அயம் நிஜகா பரோவேதின்னு கணனா லகுச்சேதசாம் அப்படிங்கிற குறுகிய எண்ணமுடையவருடைய மனப்பான்மையா இருக்குமா. ஆனா உதார சரிதானாம் து இல்லையா, உயர்ந்த விசாலமான மனமுடைய என்ன பண்ணுவானாக்கா, இந்த உலகமே நமது குடும்பம், வசுதெய்வ குடும்பகம்னு என்ன அர்த்தம்? இவ்வுலகமே நமது குடும்பம் அப்படிங்கிற திங்கிங் ஆனது அவகிட்ட இருக்குமா. இப்படியாக ஒரு சுபாஷிதம். அயம் நிஜா பரோவேதி கணனா லகுச்சேதசாம் உதார சரிதானாம் து வசுதெய்வ குடும்பகம் அப்படிங்கிறது இந்த சுபாஷிதம். சரி, தொடர்ந்து நம்ம பார்க்க போறது இந்த சம்ஸ்கிருத பாலாதர்ஷத்தினுடைய அஷ்டதசா பாடகா 18th லெசன் நம்ம பார்க்கறோம். அதோட தலைப்பு என்னவா இருக்கு அப்படின்னாக்கா, கிரீடா அப்படின்னு கொடுத்துருக்கு. கிரீடானா என்ன? விளையாட்டு. கிரீடானா விளையாட்டு. சம்ஸ்கிருத பாலாதர்ஷே அஷ்டாதசா பாடகா. கிரீடா, கிரீடானா விளையாட்டு. என்னென்ன கீவேர்ட்ஸா கொடுத்துருக்கா முதல்ல அப்படின்னாக்கா, 4 பதங்களை கொடுத்துருக்கா. இதானீம், இதானா இப்பொழுது, நவ். ததானீம், அப்பொழுது, தென். கந்துகா, கந்துகானா பால். சர்மா, சர்மானா தோல். அந்த பால் இருக்கு இல்லையா, அது தோலால பண்ணப்பட்டிருக்கான். அவ விளையாடக்கூடிய அந்த ஃபுட்பால் அது ஒரு லெதர் தோலால பண்ணப்பட்டிருக்கு. இதானீம் அப்படின்னா இப்பொழுது, நவ். ததானீம், தென், அப்பொழுது. கந்துகா பால். சர்மா, சர்மானா தோல், லெதர்னு சொல்லலாம். பாருங்க. இதானீம் சாயான்னஹா, இப்பொழுது என்ன என்ன சமயம் இது அப்படின்னாக்கா, சாயங்காலம். சாயான்னஹா. பிராத்தகனா கார்த்தால, மத்தியான்னஹனா மத்தியானம், சாயான்னஹா அப்படின்னாக்கா சாயங்காலம், ஈவினிங் டைம் இல்லையா. பஷ்ய, பஷ்யனா பாருங்கள். அஸ்மின் கிரீடாங்கனே, கிரீடாங்கனம் அப்படின்னாக்கா விளையாட்டு மைதானம். கிரீடாங்கனே விளையாட்டு மைதானத்தில். எங்க? அஸ்மின் கிரீடாங்கனே இந்த விளையாட்டு மைதானத்தில். ஷட் பாலகாக கந்துகேன கிரீடந்தி. பஷ்ய, பஷ்யன பாருங்கள். அஸ்மின் கிரீடாங்கனே இந்த விளையாட்டு மைதானத்தில். ஷட் பாலகாக 6 சிறுவர்கள். கந்துகேன கிரீடந்தி ஒரு பந்தோட விளையாடின்னு இருக்கு, பந்தை வச்சுட்டு விளையாடின்னு இருக்கா. கந்துகேன அல்லது பந்தினால் என்ன பண்ணிட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். கந்துகா சர்மனா நிர்மிதா, அவ விளையாடக்கூடிய அந்த பந்து இருக்கு இல்லையா, அது எதால செய்யப்பட்டது அப்படின்னாக்கா, சர்மனா, சர்மனா தோல், லெதர். சர்மனா தோலால், நிர்மிதா அது 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 உற்பத்தி பண்ணுவா இல்லையா, இதை கொண்டுதானே உற்பத்தி பண்ணுவா, தோலால தான் அது பண்ணுவா. சர்மா அந்த லெதரால பண்ணியிருக்காளா. கந்துகா சர்மனா நிர்மிதா. வாத்தேன பூரிதஸ்ச, வாத்தகன காற்று, வாத்தேன காற்றினால் என்ன பண்ணப்பட்டிருக்கு? பூரிதஸ்ச நிரப்பப்பட்டுள்ளது. கந்துகா சர்மனா நிர்மிதா வாத்தேன பூரிதஸ்ச, அது என்ன பண்ணப்பட்டிருக்கு? அது தோளால மட்டும்தான் அதை உருவாக்கி இருக்காளா, அதுக்குள்ள என்ன இருக்கு? அதுல காற்றும் அடைக்கப்பட்டுள்ளது, நிரப்பப்பட்டுள்ளது. அதஹா சஹா தாட்டியமானஹா உற்பத்தி, அதனாலதான் அவ அடிக்கும் பொழுது அது நல்லா ஜம்ப் ஆறுது பால். வெறும் லெதர்ல மட்டும் ஒரு ரவுண்டா பால் பண்ண முடியுமா? அதுக்குள்ள என்ன பண்ணணும்? வாதேன பூரிதா, அது காற்றால் நிரப்பப்பட்டதுனாலதான் என்ன பண்றது அப்படின்னாக்கா, அத்தகனா தேர்ஃபோர் சஹா தாட்டியமானஹா, அவன் அடிக்கும் பொழுது என்ன பண்றது? உற்பத்தி, அப்படி மேல ஜம்ப் ஆறுது இல்ல அந்த பால். உற்பத்தி. தே பாலகாக இதஸ்ததா தாவந்தா அஸ்தேன பாதேனச்ச கந்துகம் தாடயந்தி. பொதுவா ஃபுட்பால்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, கோல் கீப்பரை தவிர மற்றவாலாம் என்ன பண்ணுவா? காலால உதைப்பா. கோல் கீப்பர் மட்டும் கையால பிடிக்கலாம். அதனால அஸ்தேன பாதேனன்னு போட்டிருக்கான். தே பாலகாக இதஸ்ததா தாவந்தா, இதஸ்ததனா இங்கும் அங்கும், ஹியர் அண்ட் தேர் என்ன பண்ணுவா? அப்படி ஓடிந்தானே இருப்பா. தாவந்தா ஓடிண்டே இருப்பா.
தே பாலகாக அந்த சிறுவர்கள் இதஸ்ததா இங்குமங்கும் தாவந்தகா ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அஸ்தேன பாதேனச்ச கந்துகம் தாடயந்தி கையினாலையும் காலாலையும் என்ன பண்றா அந்த பந்த தாடயந்தி உதைக்கிறது, அடிக்கிறது உதைக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, உதைக்கிறா தாடயந்தி. ஏகா பாலகா பூமௌ உபவிஷ்டா ஒரு சிறுவன் பூமௌ உபவிஷ்டா அந்த மைதானத்தினுடைய பூமியில உட்கார்ந்துட்டு இருக்கான். பூமினா இடம், தரையில உட்கார்ந்துட்டு இருக்கான். சஹ சிரம் கிரீடனேன சிராந்தோ அபவத் அவன் சிரம்னா வெகு காலம், கிரீடனேன விளையாடியதனால சிராந்தகா அபவத் ரொம்ப களைப்பா இருக்கான். சிராந்தகா அபவத் களைப்பை அடைந்திருக்கிறான். தஸ்ய காத்திரம் என்ன பண்றது அப்படின்னாக்கா ஸ்வித்யதி இஸ் வி இத்யதி என்ன கொடுத்திருக்கான் ஸ்வித்யதி அதாவது ஸ்வெட்டிங் சொல்றோம் இல்லையா, வேர்வை அப்படி இருக்கு. அப்ப அவன் எவ்வளவு விளையாடி இருப்பான் பாருங்க, அவனுக்கு வேர்வை அப்படி இருக்கு இல்லையா, அதனால அவன் என்ன பண்ணிருக்கான் ஸ்வித்யதி ரொம்ப களைப்பா இருக்கான், டயர்டா இருக்கான். அது அவனுடைய வேர்வை மூலமாவே தெரியுது. ஸ்வித்யதி தஸ்ய காத்திரம் ஸ்வித்யதி அவனுடைய சரீரத்துல நிறைய வேர்வை வேத்து கொட்டிருக்கு. சஹ முகூர்த்தம் விஸ்ரம்ய பூயோபி கிரீடிஷ்யதி அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா சிறிது காலம், முகூர்த்தம்னா அந்த சொல்லுவோம் இல்லையா, ஒரு 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 சில குறிப்பிட்ட பொழுதுக்கு முகூர்த்தம்னு பேர். இது 9:10 சொல்றா இல்லையா, 10:12 7:09 சொல்றா இல்லையா, அது ஒரு முகூர்த்தம்னு சொல்லுவான். அந்த நாழிகை சமயம் என்ன பண்றான் அவன் சஹா முகூர்த்தம் விஸ்ரம்ய 1 மணி காலம் இந்த 1.5 மணி சகவாசம் விஸ்ரம்ய ஓய்வு எடுத்துக்கொண்டு பூயோபி கிரீடிஷ்யதி மீண்டும் 1 மணி நேரம் களைப்படுத்திட்டு என்ன பண்ணுவான் மறுபடியும் அவன் விளையாடுவான். யதா சூரியः அஸ்தம் கமிஷ்யதி ததா பிரகாசः ந வர்த்திஷ்யதே எப்பொழுது சூரியன் அஸ்தமனம் அப்படிங்கிற நிலையை அடைவானோ ததா அப்பொழுது பிரகாசः ந வர்த்திஷ்யதி ஒளியானது என்ன பண்ணிட்டு இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டே இருக்கும், பெருகின்றே இருக்குமா, குறைய ஆரம்பிக்கும் வெளிச்சம். ததானீம் ஏதே கிரகம் பிரஜிஷ்யந்தி அப்பொழுது அவ என்ன பண்ணுவா, ஏதே அவர்கள்லாம் கிரகம் பிரஜிஷ்யந்தி அவ ஆத்துக்கு போக ஆரம்பிச்சிருவா. இப்படியாக கிரீடா அப்படிங்கிற ஒரு தலைப்பு கீழே இதை கொடுத்துருக்கா. பேராகிராஃபா பார்க்கும் பொழுது நமக்கு என்னவோ மாதிரி தெரியுது, ஆனா படிக்கணும், படிச்சு படிச்சு பழகினா பாருங்க விளையாட்டா ஒரு 20 பாடங்களை நம்ம என்ன பண்ணிருக்கோம், அப்படியே 18 பாடங்களை அப்படியே மெல்ல பாலாதர்ஷம் அப்படிங்கிற புக்கை இன்னும் கொஞ்ச நாள முடிக்க போறோம் இல்லையா. ஒரு முழுமையான புக்கு வாசிச்ச ஒரு சாட்டிஸ்பாக்சன் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா இதனுடைய தித்திய பாகம் இருக்கு இன்ஃபன்ட் ரீடர் 2, அதை எடுத்து படிக்கும்போது நமக்கே புரிய ஆரம்பிச்சிடும். இப்பவே நமக்கு இந்த பாடங்கள்லாம் பார்த்துட்டே இருக்கும் இல்லையா, மேற்கொண்டு வரக்கூடிய கதைகள்லாம் வரும் பின்னாடி 20 பாடத்துக்கு மேல நிறைய கதை, பஞ்சதந்திர கதை, மாரல் ஸ்டோரி அப்படிலாம் வருமா, அதை படிக்கும் பொழுது உங்களுக்கே அந்த அர்த்தம் புரிய ஆரம்பிச்சிடும். நீங்க படிப்பேர் சம்ஸ்கிருதத்தை ஆட்டோமேட்டிக்கா அது என்ன கதை அப்படிங்கிறது உங்களுக்கே அதுக்கு புரிய ஆரம்பிக்கும், அர்த்தம் தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரியான பாடங்கள் நம்ம வாசிக்கிறோம். பாருங்க மறுபடியும் அந்த பாடத்தை வாசிக்கிறேன். இதானீம் ததானீம் கந்துகா சர்ம இதானீம் சாயான்னஹ பஸ்ய அஸ்மின் கிரீடாங்கணே ஷட் பாலகாः கந்துகேன கிரீடந்தி கந்துகः சர்மணா நிர்மிதः வாதேன பூரிதஸ்ச அतः சஹ தாட்யமானः உத்பததி தே பாலகாः இதஸ்ததः தாவந்தः அஸ்தேன பாதேன ச கந்துகம் தாடயந்தி ஏகோ பாலகः பூமௌ உபவிஷ்டः சஹ சிரம் கிரீடனேன ஸ்ராந்தோ அபவத் தஸ்ய காத்ரம் ஸ்வித்யதி சஹ முகூர்த்தம் விஸ்ரம்ய பூயோபினா அகைன் மறுபடியும் கிரீடிஷ்யதி விளையாடுவான். யதா சூரியः அஸ்தம் கமிஷ்யதி ததா பிரகாசः ந வர்த்திஷ்யதே ததானீம் ஏதே கிரகம் பிரஜிஷ்யந்தி அப்படிங்கிற மாதிரி இந்த பாடத்தை நமக்கு காண்பிச்சு கொடுக்குறா. இந்த பாடத்தினுடைய எக்ஸசைஸ் உங்களுக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன இருக்குனாக்கா உங்களுக்கு புதுசா நீங்க என்ன லேர்ன் பண்ண போறீங்கன்னாக்கா ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா இதுல இந்த லெசன்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, என்னென்ன கிரியாபதங்கள், கிரீடந்தி அது நமக்கு பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு, உத்பததி அதுவும் நமக்கு பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு இல்லையா, உபவிஷ்டா அமர்ந்து கொண்டிருக்கிறான் அதுவும் நமக்கு பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு, அபவத் அதை நம்ம ஏற்கனவே போன வகுப்புல பார்த்துட்டோம் இல்லையா, பாஸ்ட் டென்ஸ் அபவத் அது பார்த்திருக்கோம், ஸ்வித்யதி அது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. ஆனா அங்க பாருங்க சஹ முகூர்த்தம் விஸ்ரம்ய
விஸ்ரம்ய பூயோபி கிரீடிஷ்யதி ஃபியூச்சர் டென்ஸ். அதே மாதிரி வர்த்திஷ்யதே அதுவும் ஃபியூச்சர் டென்ஸ். விரஜிஷ்யந்தி அதுவும் ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ என்ன தெரிஞ்சுக்க போறோம் இந்த எக்ஸசைஸ், இந்த பாடத்தோட எக்ஸசைஸ்ல ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னா அந்த லக்காரத்தோட பேர் என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா லிட் லக்காரஹான்னு பேர். லட்டு சொல்றோம் இல்லையா, அந்த லவ லிட் லக்காரஹா அதனுடைய ரூட் எண்டிங் என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா இஷ்யதி அதாவது பிரசன்ட் டென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிரசன்ட் டென்ஸ் என்ன பார்த்தோம், தீ தஹா அந்தி சி தஹத்த மீ வஹா மகான்னு பார்த்தோம் இல்லையா. இப்ப இங்க என்ன பண்ணுறோம், அதுக்கு முன்னாடி இஷ்யன்னு சேர்த்துக்க போறோம். இஷ்ய சேர்த்தா என்ன ஆகும், இஷ்யதி இஷ்யதஹ இஷ்யந்தி இஷ்யசி இஷ்யதஹ இஷ்யத இஷ்யாமி இஷ்யாவஹ இஷ்யாமஹ. வெரி சிம்பிள். பிரசன்ட் டென்ஸுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம், இஷ்யன்னு சேர்த்துக்க போறோம். அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா என்னவா மாறிடும், தி அது கூட இஷ்ய சேர்த்தாக்க இஷ் இஷ்யதி இஷ்ய சேர்த்துக்க போறோம். இஷ்ய சேர்க்கணும். இஷ்ய சேர்த்தாக்கா இஷ்யதி இஷ்யதஹ இஷ்யந்தி இஷ்யசி இஷ்யதஹ இஷ்யத இஷ்யாமி இஷ்யாவஹ இஷ்யாமஹ. இப்ப பட அப்படிங்கிற வெர்ப் இல்ல கம் தாத்து எடுத்துக்கிறேன். கம்னா டு கோ இல்லையா. கச்சதி அந்த தாத்துக்கு ரெண்டு அர்த்தத்துல ரெண்டு விதமா பிரயோகம் பண்ணலாம். கச்ச ஆர் கம். கச்சனாலும் டு கோ, பிரசன்ட் டென்ஸ்ல கச்சதி கச்சதஹான்னு வரும். ஆனா ஃபியூச்சர் டென்ஸ்ல வரும்போது கமிஷ்யதி கம் தாத்து, அதனால கமிஷ்யதி கமிஷ்யதஹ கமிஷ்யந்தின்னு வரும். எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க, அப்போ உங்களுக்கு கிளீனா புரியும். இங்க பாருங்க, இந்த பாடத்தினுடைய எக்ஸசைஸ்ல இருக்கு. என்ன இருக்கு, கம் கச்ச தாத்தோஹோ லிட் ஃபியூச்சர் டென்ஸ். என்ன இருக்கு, கம் கச்ச தாத்தோஹோ லிட் ஃபியூச்சர் டென்ஸ் ரூபாணி. அப்ப என்ன, அது கம்னாக்கா அதை அப்படியே எடுத்துக்கணும். கமிஷ்யதி கமிஷ்யதஹ கமிஷ்யந்தி கமிஷ்யசி கமிஷ்யதஹ கமிஷ்யத கமிஷ்யாமி கமிஷ்யாவஹ கமிஷ்யாமஹ. என்ன கொடுத்திருக்கா பாருங்க, கமிஷ்யதி கமிஷ்யதஹ கமிஷ்யந்தி கமிஷ்யசி கமிஷ்யதஹ கமிஷ்யத கமிஷ்யாமி கமிஷ்யாவஹ கமிஷ்யாமஹ. கம் அப்படிங்கிற தாத்து எடுத்துக்கிறோம். அது கூட என்ன பண்றோம், இஷ்யதி சேர்க்கிறோம். கம் பிளஸ் இஷ்யதி கமிஷ்யதி, கம் பிளஸ் இஷ்யதஹ கமிஷ்யதஹ, கம் பிளஸ் இஷ்யந்தி கமிஷ்யந்தி, கம் பிளஸ் இஷ்யசி கமிஷ்யசி, கம் பிளஸ் இஷ்யதஹ கமிஷ்யதஹ, கம் பிளஸ் இஷ்யத கமிஷ்யத, கம் பிளஸ் இஷ்யாமி கமிஷ்யாமி, கம் பிளஸ் இஷ்யாவஹ கமிஷ்யாவஹ, கம் பிளஸ் இஷ்யாமஹ கமிஷ்யாமஹ. இப்படியாக நம்ம என்ன பண்ண போறோம், இன்றைய தினம் இந்த பாடத்தினுடைய எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது இந்த 18வது பாடத்துல முக்கியமா நாம தெரிஞ்சுக்கிறது ஃபியூச்சர் டென்ஸ். அதுக்கு என்ன பேரு, லிட் லகாரஹான்னு பேரு. அதுக்கு என்ன பேரு, லிட் லகாரஹா. அது என்ன காலம் அப்படின்னாக்கா எதிர்காலம். ஃபியூச்சர் டென்ஸ் அதனுடைய ரூபம் எப்படி இருக்கும், அதோட ரூட் எண்டிங் சாமானியமா சொல்லிடுற பாருங்க. இஷ்யதி இஷ்யதஹ இஷ்யந்தி இஷ்யசி இஷ்யதஹ இஷ்யத இஷ்யாமி இஷ்யாவஹ இஷ்யாமஹ. எப்படி பிரசன்ட் டென்ஸ் நம்ம ரூட் எண்டிங் அபியாசம் பண்ணமோ அந்த பிரசன்ட் டென்ஸ்க்கு முன்னாடி இஷ்ய அப்படிங்கறத ஆட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அது என்னவா மாறிடும், ஃபியூச்சர் டென்ஸ் லிட் லகாரமாக மாறிவிடும் இல்லையா. என்ன தாத்து கொடுக்குறாலோ அந்த தாத்து, ஃபார் எக்ஸாம்பிள் பட்ட கொடுக்குறானா படிஷ்யதி படிஷ்யதஹ படிஷ்யந்தி படிஷ்யசி படிஷ்யதஹ படிஷ்யத படிஷ்யாமி படிஷ்யாவஹ படிஷ்யாமஹ. இல்ல அப்படியாக நம்ம என்ன பண்ணோம், அந்த ரூட்டை வெர்ப் அந்த வெர்போட இந்த ஃபியூச்சர் டென்ஸ் ரூட் எண்டிங்க கனெக்ட் பண்ணி நாம எழுதி பார்த்தோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அது தெரிய வந்துடும். சரியா, இதுதான் இந்த பாடத்துல இருந்து நீங்க லேர்ன் பண்ற டென்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, லிட் லகாரம். அதை நம்ம தெரிஞ்சு இதை உங்களுக்கு குரூப்ல இந்த பாடத்துடைய எக்ஸசைஸை கொடுக்குறேன், அதை பண்ணிட்டே வாங்கும். சரியா, நம்ம படிக்கிறதுக்கு அவகாசம் கொடுத்தோம் இல்லையா, பாடத்தை யாராவது 2 பேர் படிங்கோ. படிக்கிறீங்களா? Green. Scar.
अष्टादशाः पाठः इदानीं तदानीं कन्दुकः चर्म क्रीडाன்றதை படிக்கலையே ரைட்ல அதான் क्रीडा क्रीडा इदानीं तदानीं कन्दुकः चर्म इदानीं सायाह्नः पश्य अस्मिन् क्रीडाङ्गणे 6 बालकाः कन्दुकेन क्रीडन्ति कन्दुकः चर्मणा निर्मितः वातेन पूरितश्च अतः स ताड्यमानः उत्पतति ते बालकाः इतस्ततो धावन्तः हस्तेन पादेन च कन्दुकं ताडयन्ति एको बालकः भूमौ उपविष्टः सः चिरं क्रीडनेन श्रान्तो अभवत् तस्य गात्रं स्विद्यति सः मुहूर्तं विश्रम्य भूयोऽपि क्रीडिष्यति यदा सूर्यः अस्तं गमिष्यति तथा प्रकाशः न वर्तिष्यते तदानीम् एते गृहं व्रजिष्यन्ति धन्यवादः पढ़ेंगे वेरी गुड நான் படிக்கட்டுமா சுவாமி? படிங்க. ஓகே. அஷ்டாதசः पाठः क्रीडा इदानीं तदानीं गन्तुकः सर्म इदानीं सायह्नः पश्य अस्मिन् क्रीडाङ्गणे 6 बालकाः गन्तुकेन क्रीडन्ति गन्तुकः सर्मणा निर्मितः वादेन पूरितश्च अतः स ताडयमानः उत्पतति ते बालकाः इतस्ततो धावन्तः हस्तेन पादेन च गन्तुकं ताडयन्ति एको बालकः भूमौ उपविष्टः स चिरं क्रीडनेन श्रान्तो भवत् तस्य गात्रं स्विद्यति मुहूर्तं विश्रम्य भूयोऽपि क्रीडिष्यति यथा सूर्यः अस्तं गमिष्यति तथा प्रकाशः न वर्धिष्यते तदानीम् एते गृहं व्रजिष्यन्ति. வெரி குட். பாருங்க, அதுக்கப்புறம் அந்த தாவன் திட்டன் கச்சன் இமே சத்ரு பிரத்யாந்தாக பிரசன்ட் பார்ட்டிசிபிள் கொடுத்துருக்காரு இல்லையா? அது என்னன்னாக்கா தாவன் திஷ்டன் கச்சன், அது என்னன்னாக்கா அது அப்படியே விளையாடி கொண்டிருக்கிறான், நின்று கொண்டிருக்கிறான், சென்று கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற சத்ரு நிறைய பிரத்யங்கள் இருக்கு. சத்ரு ஷானச் அப்படின்னு நிறைய பிரத்யங்கள் இருக்கு. அதாவது இந்த சத்ரு அப்படிங்கிற பிரத்யத்தினால தாவன் திஷ்டன் கச்சன் அப்படிங்கிற மாதிரி என்னன்னாக்கா அது அப்படியே விளையாடி கொண்டிருக்கிறான், திஷ்டன்னா நடந்து கொண்டிருக்கிறான், கச்சன்னா சென்று கொண்டிருக்கிறான், இந்த மாதிரி பிபன் குடித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பிரயோகம் நம்ம பண்றதுக்கு எது சகாயம் பண்றதுனாக்கா அந்த சத்ரு பிரத்யாந்தாக அப்படிங்கிறது நமக்கு பிரயோகம். அது கிராமர்ல வரும்போது இதுக்கு என்ன ஃபார்முலாலும் அப்படி ஆறுது அப்படிங்கிறது ஒன்று டீப்பா விவரிப்பா. இப்ப நம்ம எதை தெரிஞ்சுனா கூட தாவன்னு திஷ்டன்னு கச்ச அந்த மாதிரி பிரயோகம் சத்ரு அப்படிங்கிற பிரத்யாந்தமா வந்ததுனாக்கா அது என்ன அர்த்தத்துல நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா தாவன்னா ஓடிக்கொண்டு, திஷ்டன்னா நின்று கொண்டு, கச்சன்னா சென்று கொண்டு அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்துல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? சம்சயம் இருக்கா? சொல்லுங்க, இருந்தா கிளியர் பண்ண. சுவாமி, அந்த சக்கர மாதிரி போட்டிருக்கே பூயோபி பக்கத்துல, அது என்ன? வாட் இஸ் தட்? கிரீடிஷ்யதி சமுகூர்த்தம் விஸ்ரம்ய பூயோபி கிரீடிஷ்யத்தின்னு போட்டிருக்கேன். நடுவுல ஒரு சர்க்கிள் சக்கர மாதிரி ஒண்ணு இருக்கேன். அந்த பூயோபி பக்கத்துல கீழே ஸ்டார் போட்டிருக்கா. அந்த பேஜ்ல கீழே ஸ்டார் போட்டு என்ன கொடுத்திருக்கான்னாக்கா பூயஹா பிளஸ் அபி பூயோபி
அங்க சந்தி பண்ணணும். ஸ்ராந்தா பிளஸ் அபவத், ஸ்ராந்தோ அபவத். Okay, okay. அது வந்து மெர்ஜ் பண்ணிருக்காளாம், சந்தி காரியம் பண்ணிருக்காளாம். நடுவுல இருக்க அந்த Okay. அகாரம் வருது இல்லையா, எஸ் மாதிரி ஒண்ணு வருது இல்லையா, அந்த ஆமா. எஸ் வந்து அகாரமா படிக்கணும். ஸ்ராந்தோ அபவத் பூயோ அபி. சோ அந்த எஸ் இடத்துல நம்ம என்ன பண்ணோம்க்கா, அகாரம் இருக்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பூயோபி ஸ்ராந்தோ Okay. அபவத் அப்படின்னு பண்ணிக்கணும். அது வந்து சந்தி அங்க நடந்திருக்கு. ஓகேவா? Okay. அதனால இடையில இப்ப 2 சொற்கள் ஒரு பதம் இருக்குனாக்கா அந்த பதத்து நடுவுல ஸ்வராட்சரம் வராது. பிரயோகம் பண்ண எங்கேயுமே வராது பாருங்க. இடையில எங்கேயுமே வராது. ஆரம்பத்துல வரும். ஆனா மத்தியே எங்கேயாவது இதானீம் ஈ வந்து முதல்ல இருக்கு. தா நீயும் தகாரத்துக்கு பதிலா ஒரு ஆகாரம் இருக்கு. அது என்ன பண்ணுது, ஒரு சிம்பிளா வந்துருது. நகாரத்துக்கு பதிலா ஒரு ஈ இருக்கு, நீம், அது ஒரு சிம்பிளா வந்துருது இல்லையா, டைரக்டா வராது. ததா நீம் அங்க என்ன எத்தனை ஸ்வரவர்ணங்கள் இருக்கு அப்படின்னாக்கா, த வெஞ்சன வர்ணம், தான் இருக்கு இல்லையா, இது பிளஸ் ஆ ஈக்குவல் டு தான் தா, இன்னு பிளஸ் இ ஈக்குவல் டு நீ. அது எப்படி மாறி இருக்கு, ததானின்னு வருது தவிர சிம்பிள் அங்க ஈகாரமும் ஆகாரமும் போட்டிருக்காளா, இல்ல, அது மாதிரி வராது. ஆனா ஸ்ராந்தோ அபவத் அப்படிங்கிற இடத்துல அந்த அந்த எஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா அவர்ணம்னு அர்த்தம். அது சந்தி பண்ணிருக்கா. ஸ்ராந்தா பிளஸ் அபவத் ஈக்குவல் டு ஸ்ராந்தோ அபவத், பூயஹா பிளஸ் அபி பூயோபி. அந்த ஸ்டார் என்னன்னாக்கா அந்த எஸ்ஸுக்கு அகாரம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். Okay, okay. அதே ஸ்டார் தெரியல அது. Okay, thank you. அடியே விரஜிஷ்யந்தி அப்படின்னா ரிட்டர்ன் அர்த்தமா? என்னமா? விரஜிஷ்யந்தி திரும்பிக்கொண்டு வீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா திரும்பிடுவா. அதே மாதிரி வர்த்திஷ்யத்தே அப்படின்னா இல்லன்னு அர்த்தமா? பெருகும். பிரகாஷா ந வர்த்திஷ்யதுன்னா மேல பெருகாது இல்ல, குறையதானே குறையும். பெருகாது. பிரைட்னஸ் கம்மியாகுமா அதிகமாகுமா? பிரகாஷா ந வர்த்திஷ்யதி, பிரகாசம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும்னு அர்த்தம். குறைந்து கொண்டே இருக்கும், பெருகாதுன்னு அர்த்தம். அதாவது பிரகாசமானது பெருகாதுன்னா என்ன அர்த்தம்? குறைஞ்சிடும் அர்த்தம். அதான் அதான். அடியே धन्यवादः. धन्यवादाः. अडिये धन्योस्मि. धन्योस्मि अडिये. धन्योस्मि स्वामी. धन्योस्मि स्वामी.